நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே விக்கி. முதல்ல அந்த வித்யா கூட பேசுறத பழகுறத கட் பண்ண. யார் இவன்? எதுக்கு உன்னை டச் பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்கான்? இதுக்கெல்லாம் நீ எப்படி அலோ பண்ற? அந்த விக்கிய பார்த்தாலே நல்லவன் மாதிரியே தெரியல. அவன் பார்க்குற பார்வையும் பாடி லாங்குவேஜும் தப்பா இருக்கு. உடனே அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண. பெரிய பிரச்சனை ஆயிடும் உனக்கு. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் நல்லா இருக்கணும்னு நீங்க சொன்ன அறிவுரையெல்லாம் கேட்காம உங்களை எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். இப்போ அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு. என்னை யாருக்கிட்டையும் விற்க போறாங்கம்மா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது எந்த இடம்னு தெரியல. பயமா இருக்குமா? இவங்க ஒரு பொண்ணை கொன்னு நான் தானே நம்ப வச்சிருக்காங்கம்மா. அது நான் இல்லம்மா. நான் இங்க இருக்கேன். என்ன வந்து காப்பாத்துங்கம்மா. என்ன வந்து காப்பாத்துங்கம்மா. இனிமேல் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேக்குறேம்மா. மது 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 கடத்தப்பட்ட பொண்ணுடைய அம்மாவே இது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லி அவங்க தேட போயிட்டாங்க. அப்படின்னா அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே. நம்ம ஐயா சொன்ன மாதிரி யாராவது பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து அடையாளம் காட்டினாதான் இந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியாச்சு. இன்னும் பாடி அடிச்சு போகிறதுக்கு வண்டி வரல. ஐயோ போச்சே. இந்த பொண்ணு மது இல்லைன்னு செவ்வந்திக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படின்னா அந்த செவ்வந்தி இன்ஸ்பெக்டரோட மதுவை தேடி தான் போயிருக்காளா? ஓ அச்சா. அவங்க மது இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போய் அக்கா கிட்ட விஷயத்த சொல்லி மதுவை எஸ்கேப் பண்ணி கொண்டு போயிடணும். மது செவந்தி, மதுவை கடத்தின விக்கி கூட மாலதின்னு ஒரு லேடி இருந்திருக்கா. அவளை ஜேவியர் சார் பார்த்துருக்காரு. நம்ம அர்ஜுனும் வித்யாவும் பார்த்துருக்காங்க. அந்த மாலதி நம்ம கண்ணில் பட்டா கூட மதுவை நம்ம காப்பாத்திடலாம். அவ நம்ம கண்ணில் பட மாட்டேங்கிறாளே சார். அந்த பொறுக்கி விக்கி என் பொண்ணு இப்படி ஏமாத்தி கடத்திட்டு போயிருக்கானே. இப்பதான் மெசேஜ் வந்தது. எங்க காட்டுங்க. அந்த மாலதி பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தேன். அவங்க போட்டோ அனுப்பியிருக்காங்க, பாருங்க சார். சார், பொண்ணுங்களை கடத்திட்டு போய் விற்கிறதா இவ பிசினஸ். இவ செல் நம்பர் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பா சார். ஆனா செல்போன் சிக்னல் மூலமா இவ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்கவே முடியாது சார். என்னது? பொண்ணுங்களை கடத்திட்டு போய் விற்கிறவளா? ஆமா மேடம். ஐயோ மது, மது இவகிட்ட நீ மாட்டிக்கிட்டே. சார், நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. எப்படியாச்சும் இவகிட்ட இருந்து என் பொண்ணு காப்பாத்தி ஆகணும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மேடம். இந்த ஏரியா விட்டு வெளியே போற எல்லா வழியிலையும் செக் போஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அவ எந்த வழியிலும் தப்பிச்சு போகவே முடியாது. எனக்கு என் பொண்ணு வேணும் சார். அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சார் வாங்க சார், தேடலாம். சரி வாங்க. ஐயோ, செவ்வந்தி போலீஸை கூட்டிட்டு வந்துட்டாலே. இவ மட்டும் மதுவை பார்த்துட்டானா நம்ம திட்டம் எல்லாம் வீணா போயிடும். டேய் விக்கி, விக்கி விக்கியா? அவனா? சார், அங்க ஒருத்தன் மங்கி கேப் போட்டுட்டு போறான் பாருங்க சார். அவன் கண்டிப்பா விக்கியா தான் இருப்பான். அப்படின்னா என் பொண்ணு அங்கதான் இருப்பா சார். மது நில்றா. டேய் நில்றா. டேய் என்ன விக்கி? அக்கா, அந்த செவ்வந்தி போலீஸை கூட்டிட்டு வந்துட்டாக்கா. ஏய், என்ன சொல்ற விக்கி? அக்கா அதெல்லாம் விடுங்கக்கா. முதல்ல இவ கால் கட்ட அவுத்து இங்க இருந்து முதல்ல கூட்டிட்டு போங்கக்கா. சீக்கிரம் அவுத்து கூட்டிட்டு போங்க. நான் போய் அவங்களை ஏதாவது டைவர்ட் பண்றேக்கா. சரி போ. ஏய் எழுந்துடி. ஏய் எழுந்துடி சொல்றல. மது 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 மது. ஏய் செவந்தி. சரி சார், நீங்க இப்படி போங்க. சரிங்க சார், இப்படி போறேன் சார். நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். பார்த்து பத்திரங்க. மது, கேர்ஃபுல்லா இருங்க. மது மது உட்காரு.
நில்றா. சார் பிடிங்க சார், விட்டுறாதீங்க. எங்கடா ஓடுறேன்? விடுங்க சார். சார் வாங்க சார். மது 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 இந்த முத்து மாலையை அறுத்து விட்டா செவந்தி அம்மா எப்படியாவது நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. மது மதுமா மது மது